ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறை வார்த்தை. இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. கண் போன போக்கில் கால் போகலாமா? கால் போன போக்கில் மனம் போகலாமா? மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து விடலாமா? இது ஒரு பாட்டு தாங்க. ஆனால் எருசலேம் மக்கள் இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. மனம் போன போக்கில் வாழ்ந்திருக்காங்க. கடவுளுடைய சொல்லுக்கு கட்டுப்படலை, கீழ்ப்படலை, அப்படி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கங்க. அதை பார்த்து ஜீசஸ் அழுதுருக்காரு. அந்த பாவத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? கிபி 70ஆம் நூற்றாண்டில் எருசலேமே அழிஞ்சிடுச்சுங்க. திரும்பி அது 1918 தான் புதுசாக உருவாக்கிருக்கு. ஜீசஸ் ஒரு உயிர் போகும்போது அப்பா அம்மாவோட அதிகமாக அழுகுறது கடவுள் தானாங்க. ஏன்னா அவருக்கு நம்ம மேலே பாசம் அதிகம். படைச்சவர் இல்லை, பாசமான பிள்ளையாக இருப்போமா? ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் இஸ்ரேல் மக்கள் போல் இல்லாமலும் கனிவான செயல்களுக்கு கீழ்ப்படிந்து பணிவுடன் வாழ அருள் புரியும். ஆமேன்.